வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மொபைல் கம்பெனிலேயே இந்த அதிகமா பில்டப் கொடுத்து ஹைப் கிரியேட் பண்றதுல ஒன் பிளஸ் மிஞ்சுறதுக்கு யாராலையும் முடியாது. ஒன் பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மொபைல் லான்ச் ஆகி பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சு, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண இந்த ஒன் பிளஸ் 2, இந்த ஒன் பிளஸ் எக்ஸ் எல்லாம் சரியா மார்க்கெட்ல போகல. ஆனா அந்த ஒன் பிளஸ் 3யும் ஒன் பிளஸ் 3Tயும் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மாடலா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஒன் பிளஸ் 5 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை லீக்ஸ், எத்தனை ரூமர்ஸ், எப்பா பில்டப் தாங்க முடியல. பட் எப்படியோ கடைசியா ஃபைனல் மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, முதல்ல வந்து பல பேர் மைண்ட்ல இருக்கிற ஒரு கொஸ்டினை நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணிடுவோம். இந்த ஒன் பிளஸ் 5 ஐபோன் மாதிரி இருக்கா? ஐபோன் 7 பிளஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டூயல் கேமரா செட்டப் இருக்கும். பட் அதை வச்சுட்டு பல பேர் அந்த ஒரு ஆங்கிள் ஒரு போட்டோவை பார்த்துட்டு இந்த ஒன் பிளஸ் 5 ஐபோன் மாதிரி தான் இருக்குன்னு ஒரு முடிவே கட்டிட்டாங்க. பட் நான் கையில் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ ஐபோன் 7 பிளஸுக்கும் ஒன் பிளஸ் 5க்கும் எக்கச்சக்க வித்தியாசம். அந்த கேமராவுடைய லொகேஷனும் அந்த கலரும் அந்த சைஸும் ஒரே மாதிரி இருக்கிறத வழிய மித்தபடிக்கு அந்த கர்வ்ஸ், அந்த லுக் அண்ட் ஃபீல், அந்த கையில பிடிச்சி யூஸ் பண்றப்போ அந்த ஒரு ஃபீல் எல்லாமே கம்ப்ளீட்லி வித்தியாசம். என்னைய பொறுத்த மட்டும் இந்த ஒன் பிளஸ் 5ம் ஐபோன் 7 பிளஸும் கம்ப்ளீட்லி வேற டிசைன். ஆனா ஒன் பிளஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா BBK அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பிராண்டு தான். ஸோ BBK ஒரு பிராண்டு ஓப்போவும் விவோவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஓப்போ வந்து R11 அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மொபைலும் ஒன் பிளஸ் 5ம் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஷெல் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன்ஸ்லாம் வேற இருந்தாலும் பேரண்ட் கம்பெனி சேம்னால நம்ம ஒத்துக்கலாம். ஓகே, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த மொபைல் வந்து அலுமினியம் மெட்டல் பாடியால பண்ணது. 7.5mm தின்னா இருந்தாலும் கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ஒரு சாலிட் மொபைல் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பின்னாடி பாத்தீங்கன்னா சாண்ட் பிளாஸ்டட் ஃபினிஷ் கொடுத்துட்டு ஒரு மேட் பிளாக்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு, ஸ்லெண்டரா இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்டடியான மொபைலா இருக்கு. இது வந்து ஒரு மிகவும் அழகான மொபைல்னு சொல்ல முடியாது. பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு திரும்பி இது என்ன மொபைல் நீ வச்சிருக்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக பண்ண ஒரு மொபைல். பட் இருந்தாலும் ஒன் பிளஸ் மொபைல்ஸ்லேயே பெஸ்ட் டிசைன் மொபைல் இது வரைக்கும் வந்தது எதுன்னு என்னை கேட்டீங்கன்னா நான் என்ன ஒன் பிளஸ் 3 இல்லை 3T தான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் வந்து இந்த ஒன் பிளஸ் 5 டிசைன் வந்து ஒரு தனித்துவமா இல்லை, அதான் ஒரே காரணம். இந்த ஒன் பிளஸ் 5ல வந்து 3.5mm ஆடியோ ஜாக் கண்டிப்பா இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக் கீழே இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா USB-C போர்ட் இருக்கு. அப்புறம் ஒரு மோனோ ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்கு. டாப்ல வந்து எதுவுமே கிடையாது. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் பட்டன் இருக்கு. இன்னொரு சைட்ல உங்களுக்கு ரிங்கர் ஸ்விட்ச் இருக்கு. இந்த ரிங்கர் ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் மோட் இல்ல சைலண்ட் மோட் ஈஸியா ஸ்விட்ச் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அப்புறம் டூயல் சிம் கார்டு ஸ்லாட் இருக்கு. இது ஹைபிரிட் சிம் கார்டு ஸ்லாட் கிடையாது. சோ நீங்க மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மொபைல்ல வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு மொபைல் போன் கீழே போட்டு டேமேஜ் ஆச்சுன்னா இல்ல வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு பயங்கரமான காசு ஆகும். சோ இப்படி இருக்கிறப்போ ஒன் பிளஸ் 5 அவங்க விற்கிற விலைக்கு இந்த IPA ரேட்டிங் ஏதாச்சும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த மொபைலோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு 5.5 inch AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் தான். மித்த ஃபிளாக்ஷிப் டிவைசஸ் எல்லாமே QHDக்கு மூவ் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒன் பிளஸ் 5 பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னுமே அவங்க வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் நின்றுட்டு இருக்காங்க. பட் டிஸ்பிளே வந்து ஒரு 2.5D கர்வ் டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் ஏற்கனவே போட்டு கொடுத்துருக்காங்க. கையில நம்ம பார்த்து யூஸ் பண்றதுக்கு இந்த ஒன் பிளஸ் 5 பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. இந்த டிஸ்பிளே நல்ல கலர்ஸ் எல்லாம் பிரைட்டா இருக்கு, கலர் லெவல்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இமேஜஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கு, டெக்ஸ்ட் எல்லாம் கிறிஸ்பா இருக்கு, ரீடிங் மோட் ஒன்று இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் 5ம் ஒன் பிளஸ் 3Tயோட டிஸ்பிளே பாக்குறப்போ பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒன் பிளஸ் 3Tயோட ஒரு சின்ன ஒரு மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் சொல்லுவேன் ஒன் பிளஸ் 5க்கு. இந்த மொபைல் ஒன் பிளஸ் 5ல வந்து Snapdragon 835 ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு Adreno 540 GPU இருக்கு. இதுல வந்து 2 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 6GB RAM அப்புறம் 64GB ஸ்டோரேஜ் கொண்டது. இன்னொரு வந்து 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் கொண்டது. இந்த 2 வேரியன்ட்டுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனா இந்த 8GB வேரியன்ட் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 120GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. இந்த மொபைல் ரெண்டுமே சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. அப்புறம் எந்த அப்ளிகேஷன் நீங்க திறந்தாலும் டக்குன்னு திறந்துருது. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது கூட ஃபாஸ்டா இருக்கு. ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் போறது நல்லா ஃபாஸ்டா இருக்கு. எந்த விதமான டவுட்டும் இல்லாம சொல்லுவேன் ஒன் பிளஸ் 5 கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். இருக்கிற ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிளாக்ஷிப் டிவைசஸ்க்கு நிகரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன் பிளஸ் 5ல இருக்கு.
பல பேருடைய மனசுல ஒரு கேள்வி இருக்கும், 6GB வேரியன்ட் வாங்கலாமா இல்ல 8GB வேரியன்ட் வாங்கலாமா, எதுல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த ரெண்டு மொபைலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கலா டிசைன்லயும் பாத்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த 8GB வேரியன்ட்ல 128GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஸோ அதுதான் ஒரே காரணம் நான் வந்து 128GB 8GB ரேம் வேரியன்ட் பரிந்துரை பண்றதுக்கு. மித்தபடிக்கு OnePlus 5ல FM ரேடியோ கிடையாது, IR போர்ட் கிடையாது. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பட்டன் வந்து செராமிக்ல பண்ணிருக்காங்க. இதுல ப்ளூடூத் 5.0 இருக்கு. அதாவது ஒரே நேரத்துல நீங்க 2 ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட பின்புறத்துல டூயல் கேமரா செட்டப் வச்சிருக்காங்க. ஒரு கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் சென்சர் f1.7 இருக்கு, லென்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு கேமரா பாத்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் சென்சர் f2.6 அப்பர்ச்சர் இருக்கு. இந்த கேமரா ரெண்டுமே ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. இது இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட். இந்த 20 மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா ஒரு டெலிஃபோக்கஸ் லென்ஸ் மாதிரி உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆப்டிகல் ஜூம் கொடுக்கும். அப்புறம் இந்த டூயல் கேமரா செட்டப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னா உங்க சப்ஜெக்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ்ல வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டை நீட்டா பிளர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஏற்கனவே பல மொபைல்ஸ்ல பார்த்துட்டோம். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு ஃபேக்கான கான்செப்ட்னு சொல்லுவேன். பட் Huawei P9ல தான் இது வந்து பெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. OnePlus 5ல நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இந்த பேக்ரவுண்ட் பிளரும் நல்லாவே பண்ணிருக்காங்க. டிஸ்டன்ஸ்க்கு ஏத்தாப்புல பிளரிங்கும் நேச்சுரலா இருக்கு. பட் நீங்க என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் நீங்க போர்ட்ரேட் மோட்ல வச்சு கிளிக் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அப்புறம் நீங்க லைட்டிங் கண்டிஷன்ஸ் இதை பொறுத்து இருக்கு இந்த பேக்ரவுண்ட் பிளர் ஒர்க் ஆகிறதுக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி மிகவும் நல்லாவே இருக்கு. லோ லைட் கண்டிஷன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கு. மித்தபடிக்கு இந்த மொபைல்ல இருந்து வர இமேஜஸ் பாத்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப அருமையா இருக்கு. இருந்தாலும் LG G6 இல்லைன்னா Samsung S8 Plus இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த OnePlus 5 உடைய கேமரா பாத்தீங்கன்னா லோ லைட்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இதுபடி நீங்க எதுவுமே கம்பேர் பண்ணல, சும்மா OnePlus 5 மட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கேமரா அருமையான கேமரா இந்த OnePlus 5ல. இந்த OnePlus 5 பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் OS ரன் ஆயிட்டு இருக்கு. ஆக்சிஜன் OS மேல எனக்கு அவ்வளவா ஈடுபாடு கிடையாது. நான் இந்த மொபைல் போனை ஒரு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 2 தடவை கிராஷ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா போன் ரீசெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆக்சிஜன் OSல பல பக்ஸ் இருக்கு, இன்னும் அவங்க சால்வ் பண்ணாமே வச்சிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க ஆக்சிஜன் OS தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா நீங்க வாங்கின முதல் நாளே அந்த போனை ரூட் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாச்சும் ஹைட்ரஜன் OS இல்லாட்டி லீனியேஜ் OS போட்டு மொபைல் போனை தாராளமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஆக்சிஜன் OSல சில அம்சங்கள்லாம் இருக்கு. அதாவது நீங்க UIல கலர்ஸ் நீங்க மாத்திக்கலாம். அப்புறம் நீங்க ரீடிங் மோட் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஜெஸ்டர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு கன்சர்வேட்டிவ் OS ஃபீச்சர்ஸ்லாம் அவ்வளவா கிடையாது. உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தாராளமா நீங்க மொபைல் போன் ரூட் பண்ணிடலாம். ரூட் பண்ணாலும் உங்களுக்கு வாரண்டி போகாது. அதான் OnePlus உடைய ஒரு இன்னொரு சிறப்பு. இந்த OnePlus 5 மொபைல்ல 3300 mAh பேட்டரி இருக்கு. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ப்ராசஸர் இருக்கு. இருந்தாலும் ஃபுல் HD டிஸ்பிளே தான். இதுக்காகவே இந்த பேட்டரி வந்து ஒரு நாள் வரைக்கும் தாங்குது. பட் நான் இந்த மொபைல் போனை ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்க்கல. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்ததை வச்சு நான் சொல்றேன் இந்த மொபைல் போன் எவ்வளவு தாங்கும் அப்படின்னு. யூஸ் பண்ணி ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தினமான முடிவு எடுக்க முடியும். இதுல வந்து டேஷ் சார்ஜிங் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த டெக்னாலஜி மூலமா 30 மினிட்ஸ்லேயே வந்து 60% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். ஆரம்ப காலத்துல OnePlus 1 ரொம்ப சீப்பா இருந்தது. பட் ஒவ்வொரு மொபைல் OnePlus 2, OnePlus 3, OnePlus 3T ஒவ்வொரு மொபைல்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற டாப் எண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வந்துருது. ஸோ இருந்தாலும் இந்த மொபைல் கண்டிப்பா நீங்க விலை கொடுத்து வாங்கலாம். 40,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா OnePlus 5 வாங்கலாம். சிறந்த ஒரு கேமரா, லேட்டஸ்ட் ஹார்ட்வேர், ரொம்ப ஃபாஸ்டான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பா அந்த மொபைல் வாங்கலாம். இருந்தாலும் நீங்க உங்களுக்கு QHD ரெசல்யூஷன் கண்டிப்பா வேணும், இல்ல வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு நிச்சயம் வேணும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணும், ஒரு யூனிக்கான டிசைன், தனித்துவமான டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க OnePlus 5 விட்டுட்டு மித்த மொபைல் LG G6 இல்லாட்டி Samsung S8 Plus நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சிறந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும், லேட்டஸ்ட் ஹார்ட்வேரோட இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷத்துக்கு வரைக்கும் மொபைல் சேஞ்ச் பண்ணாம ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா OnePlus 5 வாங்கலாம். OnePlus உடைய சர்வீஸ்க்கும் நான் பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். என்னுடைய OnePlus 1 கீழே விழுந்து ஸ்கிரீன்ல ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சர்வீஸ்ல கொடுத்து நான் திருப்பி வாங்குறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. காஸ்டும் அவ்வளவா எனக்கு இல்ல. ஸோ கண்டிப்பா OnePlus 5 பரிந்துரை பண்ணுவேன். ஸோ இந்த மொபைலை பத்தின வேற சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.